ஸோ கைஸ் அன்றைக்கி ஒரு நாள் வந்து நமக்கு வந்து மிஷின் ஒர்க் கம்ப்ளீட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்க போனோம். அதாவது வந்து மெட்டீரியல் வந்து தானாக விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்க போனால் தான் தெரியுது. ஸோ அதாவது வந்து வைப்பர் ஷீட் வந்து இல்லை, வைப்பர் ஷீட்டை வந்து கழட்டி போட்டாங்க போல். ஸோ அந்த வைப்பர் ஷீட்டை வந்து மாற்றுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். வைப்பர் ஷீட்டு வந்தோடனே நம்ம கண்டிப்பாக வந்து கஸ்டமருக்கு வந்து மாற்றி கொடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இருக்கிற கம்ப்ளைண்ட்லாம் பார்த்துட்டு எப்பயும் போல் நம்ம கிளம்பியாச்சு. ஸோ கிளம்புன உடனே நான் போய்கிட்டே இருந்தேன். அப்போதைக்கு வந்து சம்மர் சீசனில் செம்மையான அதாவது ஃபுல் ஆஃப் ரெயின் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அதாவது வந்து நான் பாய் சீசன் பார்க்கும்போது அப்போ வந்து சொன்னாங்க, அதாவது வந்து சம்மரில் நீ இருக்கும்போது வந்து வின்டர் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா உனக்கு சம்மர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஏன்னு எனக்கு அப்போ புரியல, பட் ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சம்மர் இஸ் பியூட்டிஃபுல் வென் யூ நோ தட் வின்டர் இஸ் கம்மிங். ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் மழையும் பெஞ்சுது. அதாவது நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது வந்து நாளைக்கு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் நம்மளும் வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய மெசேஜே இருக்குது. ஸோ இதில் வந்து பாய் சீரிஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ கீழே கமெண்டில் பண்ணுங்கள். அண்ட் தென் பை டு ஆல். அண்ட் தென் நெக்ஸ்ட் சர்வீஸில் நான் அந்த வைப்பர் மாற்ற போது நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் நமக்கு வந்து நிறையா சர்வீஸ் கால்ஸ் வர கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல்.